வணக்கம், நான் உங்கள் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஹபீபா. போன வீடியோவில் சர்விக்கல் கேன்சர் பற்றி பேசியிருந்தோம். அது ஒரு ப்ரிவென்டபிள் கேன்சர்னு சொல்லியிருந்தேன். அப்போது அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா வேக்சின் போட்டுக்கலாம். அந்த வேக்சின் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்தியாவில் இந்த வேக்சின் நம்மளோட இம்யூனைசேஷன் ஸ்கெடியூலில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம நார்மலாக டிடி போடுவோம்ல குழந்தைங்களுக்கு, அந்த டைம்லேயே இதையும் போட்டுக்கலாம். கோவிட் வேக்சினில் நிறைய டைப்ஸ் இருக்கிற மாதிரியே நம்மளோட ஹெச்பிவி வேக்சின்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் பைவேலன் வேக்சினில் 16, 18 இந்த 2 ஸ்ட்ரெயினை இன்க்ளூட் பண்ணும். குவாட்ரிவேலன் வேக்சின் இருக்குது, நோனோவேலன் வேக்சின் இருக்குது. இதில் இந்த நோனோவேலன் வேக்சின் கார்டசில் 9 அது வந்து 99% எஃபெக்டிவ். இந்த வேக்சின் எப்போலேருந்து போடலான்னா 9 வயசுலேருந்து போடலாம். ஏன்னா அந்த வைரஸ் அட்டாக் பண்ணியிருக்காது. ஸோ 9 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் 2 டோஸ். ஃபஸ்ட்டு டோஸ், அடுத்தது 6 மாதம் கழித்து அடுத்த டோஸ். 15 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் 3 டோஸ் போடணும். ஃபர்ஸ்ட் டோஸ் 2 மாதம் கழிச்சு அடுத்த டோஸ், அடுத்து 6 மாதம் கழிச்சு அடுத்த டோஸ். இந்தியாவில் 45 வயசு வரைக்கும் இந்த வேக்சின் போடலான்னு பெர்மிட் பண்ணியிருக்காங்க. பட் அதோட எஃபெக்டிவிட்டி எப்படின்னு நமக்கு தெரியாது. இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்க 3 டோஸ் போட்டுக்கணும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா இந்த வேக்சின் போடக்கூடாது. டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா இந்த வேக்சின் போட்டுக்கலாம். வேக்சின் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே போடலாம். ஆண்கள் போட்டால் ஓரல் கேன்சர், பினைல் கேன்சர் இது எல்லாமே ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ மறக்காமல் எல்லாரும் ஹெச்பிவி வேக்சின் போட்டுருங்க.